وقد لعوت فاستمعوا وأنصتوا رحمكم الله. غفر الله لنا ولكم ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. ஜும்ஆவுக்கு சமூகம் அளித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவரின் பாவங்களையும் மன்னிப்பானாகவும், ஜும்ஆவுடைய நாளையில் இமாம் மிம்பரிலிருந்து குத்பா பிரசங்கம் செய்யும் போது பக்கத்தில் இருப்பவர் யாராவது பேசக்கண்டு பேசாமல் இரு என்று சொன்னாலும் கூட ஜும்ஆவின் நன்மைகள் கிடைக்காமல் போய்விடும் என முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே இமாம் அவர்கள் ஓதுகின்ற ஜும்ஆவை கேட்டு அதன்படி அமல் செய்ய அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாகவும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். اللهم صل على سيدنا عليه السلام ورحمة الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. لا إله إلا الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الحمد لله نحمده حمد الشاكرين ونشكره شكر الحامدين
والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله مولانا العليم اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر ربي تمم بالخير وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم பக்தர் ஜஹனம் சர்வஜீவ ஜெயாபரணமாகிய ஏக வல்லோன் இறைவன் அல்லாஹ் கிருல ஷானோ தாலாவினை போற்றி புகழ்ந்தவனாய் இவ்வகிலம் படைக்கப்படுவதற்கு காரண கருத்தாக நாம் சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு எம்மை நெறிப்படுத்தி நரகத்திலிருந்து எம்மை பாதுகாத்த எம் உயிருக்கு உயிரிலான உயிரிலும் மேலான கோமானவி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை அணுவும் தவறாது பின்பற்றி வந்த உத்தம ஸஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் முத்தகீன்கள் இறைநேச செல்வர்கள் குறிப்பாக குவளையம் போற்றும் குருநாதர் குத்துபுல் அக்தாப் கௌஸுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸுல்லாஹு ஸரவுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதும் எமது ஊரின் கதாநாயகரான குத்துபுல் மஜீத் ஃபர்துல் வஹீத் ஷாஹுல் ஹமீத் அப்துல் காதிர் நாகூரி மாணிக்கப்பூரி கத்தஸுல்லாஹு ஸரவுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதும் ஏனைய இறைநேச செல்வர்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எம் அத்துணைவர்களும் இறைவனின் சலாத் என்னும் கருணையும் சலாமனும் ஈரற்றமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று வேண்டியவனாய் புனிதம் நிறைந்த வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் ஜும்ஆவினுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு வந்து இறை இல்லத்தில் வீட்டிருக்கக்கூடிய கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவ்வகையான விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்களோ அவைகளை முற்றுமுழுதாக எடுத்து நடக்குமாறும் இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவ்வகையான விடயங்களை விட்டும் தவிர்ந்து விலகி நடக்குமாறு எங்களுக்கு விலக்கல் செய்துள்ளார்களோ தடை விதித்துள்ளார்களோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி நடக்குமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, முஃமின்களின் மகிழ்ச்சி, முஃமின்களின் ஆனந்தம் ஒன்று இருக்குமே என்று சொன்னால் அதனை இறைவன் அல்லாஹ் ஷானஹு வ தஆலா எம் உயிருக்கு உயிரிலான உயிரிலும் மேலான கோமானவி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் வைத்திருக்கின்றான். ஒரு முஃமினுடைய அடையாளம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாக இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அவர்களுடைய விடயத்தில் ஒரு அடியான் நடந்து கொள்கின்ற விதம் அந்த அடியான் முஃமினா அல்லது முஃமினுக்கு மாற்றமான முனாஃபிகா என்பதை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அவ்வாறு முஃமின்களை வேறுபடுத்தி இவர்கள்தான் முஃமின் என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு மாதத்தில் தான் நாங்கள் விட்டிருக்கின்றோம். அதுவும் இவ்வகிலமே படைக்கப்படுவதற்கு காரண கர்த்தாவாக இருக்கக்கூடிய எம் உயிருக்கு உயிரிலான உயிரிலும் மேலான முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வகிலத்திற்கு உதித்த ரபியுனில் அவ்வல் பிறை 12 மீலாது நபி விழா தினத்தில் நாங்கள் வீட்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ரபியுனில் அவ்வல் மாதம் வந்து விட்டாலே முஃமின்களுடைய உள்ளங்கள் எல்லாம் குதூகலிப்பின் மூலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து தள்ளிக்கொண்டே இருப்பார்கள். புகழ் மாலைகளுக்கு ஓர்
எண்ணிக்கையின்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஸலவாத்தின் மூலமாகவும் நாயகத்தை துதிப்பாடுவதின் மூலமாகவும் பல்வேறு விதங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை துதித்துக் கொண்டே இருப்பார்கள், புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் முஃமின்கள் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் விசேஷமாக. அதிலும் குறிப்பாக பிறை 12 வந்து விட்டால் முஃமின்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது. ஒரு பெருநாள் தினத்தினை போன்று புத்தாடை அணிந்து அந்த தினத்தினை கொண்டாடக்கூடியவர்களாக முஃமின்கள் காட்சி தருவார்கள். இதுதான் முஃமின்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த மஹப்பத். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை முஃமின்கள் அந்த இடத்தில் வைத்துதான் பார்க்கின்றார்கள். இதற்கெல்லாம் மார்க்கம் அனுமதி அளித்திருக்கின்றதா? இவ்வாறு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த தினத்தினை மகிழ்வோடு சிறப்பிப்பது, கொண்டாடுவது, மகிழ்ச்சியினை வெளிப்படுத்துவது, இதற்கெல்லாம் மார்க்கம் எமக்கு அனுமதி அளித்திருக்கின்றதா? இது இறைவன் மூலமாகவும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாகவும் எமக்கு காண்பிக்கப்பட்ட விடயமா என்று பார்ப்போம் என்று சொன்னால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, தெளிவான முறையில் அல் குர்ஆன் இதற்கு எங்களுக்கு சான்று பகிர்கின்றது. இறைவன் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சூரா யூனுஸ் 58வது வசனத்தில் ஒரு விடயத்தினை சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தினை மாற்று கொள்கையினை சார்ந்த சகோதரர்கள் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள் அல்ல, இதை பற்றி பேசவே மாட்டார்கள். பேசினால் இவ்வகிலத்தின் அருட்கொடையான முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தலையில் வைத்து இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினை சிறப்பிப்பது என்பது வாஜிபு, கட்டாய கடமை என்கின்ற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். அது என்ன ஆயத்து? இறைவன் அல்லாஹ் அருண்மறையான் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். குல் பிஃபضலில்லாஹி வ பிரஹ்மதிஹி. நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் கூறுங்கள், பிஃபضலில்லாஹி வ பிரஹ்மதிஹி, இறைவனது அருள்கொடை ரஹ்மத்தை கொண்டு, ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அந்த இறைவனுடைய ரஹ்மத்தை கொண்டும் அருள்கொடைகளை கொண்டும் நீங்கள் சந்தோஷம் அடைந்து கொள்ளுங்கள். ஃபல்யஃப்ரஹு, ஃபரிஹ என்கின்ற அந்த அடிப்படை சொல்லிலிருந்து வருகின்றதுதான். ஃபல்யஃப்ரஹு, சந்தோஷம் அடைந்து கொள்ளட்டும் என்பதாகவே தெளிவான முறையில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அதென்ன ரஹ்மத்தை கொண்டு சந்தோஷம் அடைவது என்று சொன்னால் என்ன? விடயத்துக்கு வாருங்கள். ரஹ்மத் என்று சொன்னால் என்ன? இன்னும் ஒரு இடத்தில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல் குர்ஆன் சொல்லி தருகின்றது, நபியே நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களை நான் இந்த அகிலத்தாரின் ரஹ்மத்தாகவே அன்றி அனுப்பவில்லை, இந்த அகிலத்தாரின் ரஹ்மத்தாகத்தான் நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் என்பதாக ஒரு இடத்தில் இறைவன் அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னும் ஒரு வசனத்தில் இறைவன் சொல்லுகின்றான் என்ன? அந்த ரஹ்மத்தை கொண்டு நீ சந்தோஷம் அடைந்து கொள், ஆனந்தம் அடைந்து கொள், மகிழ்ச்சி அடைந்து கொள், அக மகிழ்ந்து அதனை நீ கொண்டாடு என்பதாக இறைவன் அல் குர்ஆனில் சொல்வது மாத்திரமல்லாமல், கண்ணியமானவர்களே, தொடராக இன்னும் ஒரு விடயத்தினை சொல்லி காட்டுகின்றான். ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். அவர்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்களாக இருக்கலாம், பட்டம் பதவிகளாக இருக்கலாம், குடும்பம் சொந்த பந்தங்களாக இருக்கலாம், அத்துணை விடயங்களையும் விட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ரஹ்மத்தை நினைத்து அவர்களை எண்ணி ஆனந்தம் படுவது, அவர்களை எண்ணி பேரானந்தம் கொண்டு சந்தோஷம் அடைவது உனக்கு சிறந்தது என்பதாக இறைவன் அல்லாஹ் அருண்மறையான் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். சுப்ஹானல்லாஹ். சிந்தனையில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மீலாது நபி விழா ஊர்வலம் என்பது எதற்காக வேண்டி செல்கின்றோம்? சந்தோஷத்தினை வெளிப்படுத்துகின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த நாள் இது. அவர்கள் பிறந்ததின் காரணமாக தான் இறைவன் என்று சொன்னால் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக வந்ததுதானே இந்த இஸ்லாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இல்லை என்று சொன்னால் எமக்கு இந்த இஸ்லாம் மார்க்கம் கிடைத்திருக்குமா? நரகம் என்றால் என்ன, சுவர்க்கம் என்றால் என்ன, தொழுகை என்று சொன்னால் என்ன, என்னென்ன வணக்க வழிபாடுகள் இருக்கின்றது, அத்துணை விடயங்களையும் எங்களுக்கு தெளிவுபடுத்தி தந்தவர்கள் முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்.
நான் இன்று சுவர்க்கம் செல்வதற்கு தயாராக என்னை தயார்படுத்துகின்றேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான். அவர்களை கடந்து அவர்களை தாண்டி எதுவும் ஒன்றும் கிடையாது என்பதுதான் நிதர்சனமான யதார்த்தமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஒரு அடியான் எம் உயிருக்கு உயிரிலான உயிரிலும் மேலான முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த அந்த விடயத்தினை நினைத்து அந்த ரஹ்மத்தினை நினைத்து சந்தோஷம் அடைவதுதான் அவனுக்கு சிறந்தது என்பதாக இறைவன் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா இந்த விடயத்தினை தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றான். யாரால் சந்தோஷம் அடைய முடியும்? அடுத்த விடயம், எல்லாராலும் சந்தோஷம் அடைந்து விட முடியுமா? எல்லாராலும் இந்த ஆனந்தம் இந்த மகிழ்ச்சி வந்துவிடுமா? நிச்சயமாக கிடையாது. யாருடைய உள்ளத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றிய அன்பு, அந்த காதல், அந்த இஷ்க் மஹப்பத் இருக்கின்றதோ அவர்களால் மாத்திரம்தான் அன்பார்ந்தவர்களே மகிழ்ச்சி அடைய முடியும். அவர்களால் மாத்திரம்தான் மகிழ்ச்சி அடைய முடியும். இல்லை என்று சொன்னால் இதனை எதிர்ப்பார்கள் அல்லது ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பார்கள். எத்தனையோ பேர்கள் நாங்கள் பார்க்கின்றோம் தானே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நினைத்து மகிழ்ச்சியின் காரணமாக ஸலவாத்து முழக்கத்தோடு வீதியால் செல்வதனை வேடிக்கை பார்க்கின்றார்கள், எதிர்க்கின்றார்கள். இதற்குரிய அடிப்படை காரணம் என்னவென்று தெரியுமா? அவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த மஹப்பத் கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த மஹப்பத் இல்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒரு அடியானால் பின்பற்றவே முடியாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்ற வேண்டுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பு அந்த அடியானுடைய உள்ளத்தில் கட்டாயம் இருந்தே ஆக வேண்டும். அன்பு இல்லாமல் ஒரு மனிதனை பின்பற்ற முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றவில்லை என்று சொன்னால் இறைவனுடைய அன்பு கிடைக்காது. இறைவனுடைய அன்பு இல்லை என்று சொன்னால் அந்த அடியான் செல்லக்கூடிய இடம் நரகம். இது அல் குர்ஆன் தெளிவுபடுத்தக்கூடிய மிகவும் முக்கியமான விடயம். பாருங்க, அன்பு இல்லாமல் ஒருவரை பின்பற்ற முடியாது என்று சொன்னால் என்ன கருத்து? எமது இளைஞர்களை பார்க்கலாம். பெற்றோர்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். புதுவிதமான ஒரு நடிகர் புதுவிதமான ஒரு ஆடை அணிந்து விட்டால் அல்லது புதுவிதமான ஏதாவது ஒரு பேச்சு அவர் பேசிவிட்டால் அந்த நடிகரின் மூலம் அந்த நடிகர் மீது கொண்ட அந்த ஈர்ப்பு, அந்த அன்பின் காரணமாக அந்த பட நடிகரை போன்று தனது ஆடையினை அவன் மாற்றிக்கொள்கின்றான். தான் வெட்டுகின்ற முடியினை அவன் மாற்றிக்கொள்கின்றான். தான் நடக்கின்ற நடையினை அவன் மாற்றிக்கொள்கின்றான். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? அந்த நடிகனின் மீது இவன் கொண்டிருக்கக்கூடிய காதல். வெளிப்படையாக அவர் சொல்ல மாட்டான், நான் அவரை விரும்புகின்றேன், அந்த நடிகரை எனக்கு பிடிக்கும். ஏன் எத்தனை பேர் சொல்றாங்க இப்பயும், நான் அவர ஃபேன், நான் இவர ஃபேன் சொல்கின்றார்கள். அந்த ஃபேன் என்பதனுடைய அர்த்தமே என்ன? நான் அவரை விரும்புகின்றேன், நேசிக்கின்றேன், அவரை போன்று நானும் மாறுவேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அவ்வாறு என்று சொன்னால் ஒரு நபரை போன்று ஒரு நபர் காட்டித்தந்த வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டுமா? அந்த நபரை பற்றிய அன்பு எமது உள்ளத்தில் இருக்க வேண்டும். இது கட்டாயம். அவரை பற்றிய அன்பு இல்லை என்று சொன்னால் அவரை பின்பற்ற முடியாது. இறைவன் அல்லாஹ் அருமறையான் திருமலை சொல்லி காட்டுகின்றான், குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி. நபியே நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லி காட்டுங்கள், கூறுங்கள், இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ், நீ இறைவனை நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றாயா அடியானே? அவதானத்தில் கொள்ளுங்கள், எங்கு இருக்கின்றது இறை அன்பும் இறைவனுடைய அந்த மக்ஃபிரத் என்று சொல்லப்படக்கூடிய பாவ மன்னிப்பும் எதில் அடங்கி இருக்கின்றது என்பதனை தெளிவுபடுத்துகின்ற வசனம் இது. இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ், நீ அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றாயா? ஃபயுஹ்பிபுகுமுல்லாஹ் என்றுதான் இறைவன் சொல்லியிருக்க வேண்டும். நீ அல்லாஹ்வை நேசித்தால் அல்லாஹ் உன்னையும் நேசிப்பான் என்றுதான் இறைவன் சொல்லியிருக்க வேண்டும். உதாரணமாக நாம் சொல்லுவோம் அல்லவா, நீ அடித்தால் நான் அடிப்பேன், நீ எனக்கு உதவி செய்தால் நான் உனக்கு உதவி செய்வேன். இதுதானே யதார்த்தம். ஆனால் இறைவன் அருள்மறையான் திருமறையில எவ்வாறு சொல்லி காட்டுகின்றான் தெரியுமா? இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நீ நேசிக்கின்றாயா அடியானே? ஃபத்தபிஊனி, என்னை நீ பின்பற்று. அல்லாஹ்வுடைய நேசம் தேவண்டா யாரை நம்ம பின்பற்றணும்?
முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்ற வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றினால் தான் நீ அல்லாஹ்வை நேசிக்கின்றாய் என்று அர்த்தம். அல்லாஹ் உன்னை நேசிப்பானா இல்லையாங்கிறது இரண்டாவது கட்டம், அது வேற பாயிண்ட். நீ அல்லாஹ்வை நேசிக்கின்றாயா இல்லையா என்பதனுடைய அடையாளம் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நீ பின்பற்ற வேண்டும். குர்ஆன் மிகவும் யதார்த்தமான உண்மையினை சொல்லித் தருகின்ற இந்த வசனம். அவ்வாறு நீ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றினால் தான் யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உன்னை நேசிப்பான். சுப்ஹானல்லாஹ். இறைவனுடைய நேசம் எங்கு இருக்கின்றது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றுகின்ற விடயத்தில் இறைவனது நேசம் இருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒரு அடியான் பின்பற்ற வேண்டுமாக இருந்தால் அந்த அடியான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பில் லகித்திருக்க வேண்டும். பரிபூரணமான அந்த அன்பு அவனுடைய உள்ளத்தில் இருந்தால் மாத்திரமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்ற முடியும். இறைவன் அத்தோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. நாயகத்தை நீ பின்பற்றினால், நாயகத்தை நீ பின்பற்றினால் தான் இறைவனுடைய அன்பு உனக்கு கிடைக்கும். நீ அல்லாஹ்வை நேசிக்கலாம். நம்ம இருக்கிற இப்ப நான் அல்லாஹ்வை நேசிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்ப நம்ம அல்லாஹ்வை நேசிக்கலாம், அதில் எந்த விதமான ஒரு கஷ்டமும் கிடையாது, எந்த ஒரு ஆச்சரியப்படுவதற்குரிய விடயமே கிடையாது. ஆனால் அல்லாஹ் எம்மை நேசிக்க வேண்டும், அதுதான் முக்கியமான விடயம். நன்கு அவதானித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை நம்ம நேசிக்கலாம், அல்லாஹ்வை நேசித்து தொழலாம், ஜக்காத்து கொடுக்கலாம். ஏன்? நான் அல்லாஹ்வை நேசிக்கின்றேன், அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டேன் என்று பள்ளியிலேயே நாம் என்ன செய்யலாம்? அமர்ந்து விடலாம். ஆனால் இறைவனது நேசம் எமக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்ற வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றுவதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பு எமது உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பு ஒரு அடியானுடைய உள்ளத்தில் இருக்குமே என்று சொன்னால் அந்த மனிதன் மீலாதினை கடந்து செல்ல மாட்டான். அந்த மனிதன் மீலா தினத்தில் நாயகத்தை நினைத்து அவன் சந்தோஷம் அடையாமல் இருக்க மாட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் தனது உயிர், எனது உயிருக்கு மேல் என்கின்ற யதார்த்தத்தினை உணர்ந்து அந்த மாதத்தினையும் அந்த நாளையும் அவன் மிக விமர்சையாக தனது பிறந்த நாளை விட முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறந்த நாளை அவன் கௌரவிப்பான், சிறப்பாக்குவான். அந்த வசனம் இன்னும் பல விடயங்களை எங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றது. தொடராக இறைவன் சொல்லி காட்டுகின்றான், யுஹ்பிபுகுமுல்லாஹு வ யக்ஃபிர் லக்கும் ஸுனூபக்கும். அடுத்த வாக்கியம் என்ன? அல்லாஹ், நீ அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்ற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நீ பின்பற்றினால் தான் இறைவனது நேசம் கிடைப்பது மாத்திரமல்ல, யுஹ்பிபுகுமுல்லாஹு வ யக்ஃபிர் லக்கும் ஸுனூபக்கும், உனது சகலவிதமான பாவங்களையும் இறைவன் அல்லாஹ் மன்னித்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். உனது சகலவிதமான பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும். இறைவனது அன்பு கிடைக்குமே என்று சொன்னால் மீண்டும் வாருங்கள், இறைவனது அன்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றுவதில் உண்டு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றுவதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மஹப்பத் எமது உள்ளத்தில் இருக்க வேண்டும். இதுதான் யதார்த்தம். இந்த வசனம் மிகவும் நுட்பமான முறையில் இந்த விடயத்தினை எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இவ்வாறு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த அன்பின் வெளிப்பாடாகத்தான் நாம் என்ன செய்கின்றோம்? இந்த மீலாது விழாக்களாக இருக்கலாம், மௌலிது ஷரீஃப்களாக இருக்கலாம், இன்னும் அன்னதானங்கள் என்று சொல்லி எவ்வளவோ சொத்து செல்வங்களை எல்லாம் நாங்கள் செலவழிக்கின்றோம். இத்தனை விடயங்களும் நிச்சயமாக வீண் போகாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது கொண்ட அந்த அன்பின் காரணமாக இறைவன் அல்லாஹ் ஜல்ல தஆலா அதில் பரக்கத்தினை நிறைவான முறையில் வைத்திருக்கின்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு அடியான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்கின்றான், மௌலிது ஷரீஃப்களை ஓதுகின்றான். சரி, மௌலிது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவனை கவிதையாக வடிக்கின்றான். நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் அழகானவர், நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் உத்தம புத்திரர் என்று அவனை என்ன செய்கின்றான்? கவிதையினை வடித்து அந்த கவிதையினை பாடுகின்றான். இவ்வாறு பாடுகின்ற சந்தர்ப்பத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன? மௌலிது ஷரீஃப் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
ஒரு மனிதன் அவனே நாயகம் ஸல்லல்லாஹு மௌலிது ஷரீஃபில் தான் இணை வைக்கக்கூடிய விடயங்கள் இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய சகோதரர்களே, அந்த விடயம் இருக்கட்டும். ஒரு மனிதன் அவனே சுயமான முறையில் சில வரிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அவன் எழுதுகின்றான். ஒரு காதலன் தான் காதலிக்கின்ற ஒரு நபருக்கு எத்தனை விதமான விடயங்களை சொல்லி காட்டி அவன் இன்பம் அடைகின்றான், சந்தோஷம் அடைகின்றான். அதை ஒரு நிலையினை ஒரு அடியான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய விடயத்தில் கையாள்கின்றான், படிக்கின்றான். இதற்கு என்ன கூலி? இதன் மூலம் அவன் அடைந்து கொள்ளக்கூடிய அந்தஸ்து தான் என்ன? கண்ணியமானவர்களே, மலாயிக்காமார்களுடைய பாதுகாப்பினை இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த அடியானுக்கு கொடுக்கின்றான். மௌலிது ஷரீஃப்களை ஓதுவதன் மூலமாக, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து பாடுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்ன? இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த அடியானுக்கு மலாயிக்காமார்களுடைய பாதுகாப்பை வழங்குகின்றான். இது ஹதீஸ் சொல்லக்கூடிய உண்மை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிரார்த்தனை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிரார்த்தனை தப்பி போகுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறைவனிடத்தில் இருகரம் ஏந்தி பிரார்த்தித்த பிரார்த்தனை யாருக்காவது தப்பி போகுமா? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் ஷாயிருன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கவிஞர், புலவர். அவர்களுடைய வேலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பது. மஸ்ஜிதின் நபவியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னை புகழ்ந்து படிப்பதற்காக வேண்டி மிம்பர் அமைத்து கொடுத்தார்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுக்கு. அவ்வாறான அந்த நபித்தோழருக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்த துஆ என்னவென்று தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்த துஆ, அல்லாஹும்ம அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ். இறைவா, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை கொண்டு நீ பலப்படுத்துவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்த துஆ. என்ன வேலை செஞ்சாங்க ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள்? கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, ChatGPT கேட்டு பாருங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்று சொன்னாலே அவர்கள் கவிஞர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து பாடுவதுதான் அவர்களுடைய தொழில், அவர்களுடைய வேலையாகவே இருந்தது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிரார்த்தனை, இறைவா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை கொண்டு இவர்கள் நீ பலப்படுத்தி விடுவாயாக, இவர்கள் நீ உறுதிப்படுத்தி விடுவாயாக என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள் 1400 வருடங்களுக்கு முன்பதாக. கண்ணியமானவர்களே, அந்த துஆ 1400 வருடங்களுக்கு முன்னால் கேட்கப்பட்ட துஆ ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுக்கு மாத்திரம் தானா? நிச்சயமாக கிடையாது. கியாமத் நாள் வரைக்கும் யாரெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து மௌலிது ஷரீஃப்களை, கவிதைகளையும் கவிகளையும் படிக்கின்றார்களோ அவர்கள் அத்தனைவர்களுக்கும் இந்த துஆவில் பங்குண்டு என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒவ்வொருவர்களுக்கு மௌலிது ஷரீஃப் ஓதக்கூடியவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் இந்த துஆவில் பங்குண்டு. அவர்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடியவர்களாக இருந்தாலும் மலாயிக்காமார்களை கொண்டு பலப்படுத்தப்படுகின்றார்கள், பாதுகாப்பு அளிக்கப்படுகின்றார்கள் என்கின்ற விடயத்தினை அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, பெரியோர்களே, எங்களுக்கு ஹதீஸின் வாயிலாக உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சிந்தனை செய்து பாருங்கள், எத்தனை விதமான மௌலிது மஜ்லிஸ்கள், எத்தனை விதமான நிகழ்வுகள் என்று சொல்லி எமது ஊர் அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவ்வாறு என்று சொன்னால் எமது ஊர் எந்த அளவுக்கு பரக்கத்து நிறைந்ததாக காணப்படும். சுப்ஹானல்லாஹ். அந்த பரக்கத்தை கொண்டுதான் இறைவன் எத்தனையோ விதமான ஃபித்னாக்கள், பிரச்சனைகள் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அது மாத்திரமல்லாமல் ஒரு நபர் சந்தோஷத்தின் காரணமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த தினத்தினை சந்தோஷத்தின் காரணமாக உணவுகள் தயாரித்து கொடுக்கின்றார், அல்லது உணவு வகைகளை வாங்கி கொடுக்கின்றார். இதில் நன்மை உண்டா? நார்சா கொடுக்குறேன்னு நம்ம சொல்லுவோம், பிஸ்கட் கொடுக்குறாங்க, சோறு கொடுக்குறாங்க, குடிபானம் கொடுக்குறாங்க, எத்தனை விதமான பானங்கள், தான தர்மங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த மீலா தினத்தில் வழங்கப்படுகின்றது. இவைகளில் என்ன நன்மை உண்டு? இதன் மூலம் நன்மை உண்டா என்று பார்ப்போம் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், எத்தனையோ இமாம்கள் தெளிவான ஆதாரத்தோடு இது மிக பெரும் நன்மையினை உங்களுக்கு அளிக்கக்கூடிய பாக்கியம் மிகுந்த விடயம் என்பதாக அந்த விடயங்களை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அதில் தான் இமாம்
சுயூத்தி ரஹிமஹுல்லாஹி அன்னவர்கள் அல் ஹாவிலில் ஃபதாவா என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் பதிவு செய்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறந்த தினத்தில், அதாவது இன்று ரபியுல் அவ்வல் பிறை 12 இந்த தினத்தில் நீங்கள் மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தி அன்றைய தினம் நன்மையான காரியங்கள் செய்து அன்னதானம் சதக்காக்களை நீங்கள் வாரி வழங்குவீர்கள் என்று சொன்னால் அதை போன்ற ஒரு பாக்கியம் நிறைந்த செயல் எதுவும் கிடையாது என்பதாக இமாமுனா சுயூத்தி ரஹிமஹுல்லாஹி அன்னவர்கள் அல் ஹாவிலில் ஃபதாவா என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் பதிவு செய்கின்றார்கள். நாம் இன்று செய்த விடயம் என்ன? அதிகாலை பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொன்னோம், அது கடமையான வணக்கம். தஹஜ்ஜத் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது 2.5 கோடி ஸலவாத்துகளுக்கு மேல் சமர்ப்பணம் செய்யப்பட்டது எமது முஹியுத்தீன் ஜும்மா பெரிய பள்ளி வாயிலில் இன்று தஹஜ்ஜத் நேரத்தில். அது மாத்திரமா, அதனை தொடர்ந்து நாயகத்தின் அந்த அன்பினை வெளிப்படுத்தும் விதமாக ஊர்வலமாக சென்றோம். எத்தனை மக்கள் அல்ஹம்துலில்லாஹ், எத்தனை மக்கள் அவர்கள் வாரி வாரி வழங்கினார்கள். அவர்களுடைய செல்வங்களை எல்லாம், பொருளாதாரங்களை எல்லாம் நினைத்துவிடக் கூடாது சாதாரணமான விடயம் என்று. கண்ணியமானவர்களே, இது மகத்தான விடயம். இறைவன் அவர்களுக்கு அருளினை அருளிக் கொண்டிருக்கின்றான் என்பதாக இமாம்னா சுயூத்தி ரஹிமஹுல்லாஹி அவர்கள் இந்த விடயத்தினை தெளிவுபடுத்துகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹி அவர்கள் ஃபத்ஹுல் பாரி என்கின்ற கிரந்தத்தில் பதிவு செய்கின்றார்கள். ஸஹீஹுல் புகாரியினுடைய ஷரஹ் விரிவுரையான ஃபத்ஹுல் பாரி என்கின்ற கிரந்தத்தில் இமாமுனா இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மௌலித் பிறந்த தினத்தில் நெல் அமட்கள் செய்யப்படுகின்ற ஓர் நிகழ்வினை ஏற்பாடு செய்து தெளிவாக சொல்கின்றார்கள். நெல் அமல்கள் செய்யப்படுகின்ற ஓர் நிகழ்வினை ஏற்பாடு செய்து அதில் சதக்காக்கள் தான தர்மங்கள் கொடுக்கப்படுமையாக இருக்குமே என்று சொன்னால் அந்த நிகழ்வை போன்று சிறந்த ஒரு நிகழ்வு எதுவும் கிடையாது. யார் சொல்லக்கூடியது? இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹி அவர்கள் இந்த விடயத்தினை தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹி அவர்கள் மேலும் சொல்லி காட்டுகின்றார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த தினத்தை ஒரு அடியான் பெருநாள் தினத்தினை போன்று சந்தோஷமான முறையில் மகிழ்ச்சியினை வெளிப்படுத்துவானே என்று சொன்னால், சதக்காக்கள் கொடுப்பானே என்று சொன்னால், அல் குர்ஆன் திலாவத்துக்களை ஓதுவானே என்று சொன்னால், சதவாத்துக்களை ஓதுவானே என்று சொன்னால், அந்த அடியான் இம்மை மறுமையிலும் ஜெயம் பெற்ற வெற்றியாளனாக அவன் மாறிவிடுகின்றான் என்பதாக இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹி அவர்களும் பதிவு செய்கின்றார்கள். இவ்வாறு பெரும் கொண்ட இமாம்களின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட, பெரும் கொண்ட இமாம்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக ஆக்கி தந்த விடயம்தான் நாம் அன்று தொற்று இன்று வரைக்கும் செய்து வரக்கூடிய மீலாது நபி விழா ஊர்வலங்களாக இருக்கலாம், மீலாது நபி விழா நிகழ்வுகளாக இருக்கலாம், இன்னும் எவ்வகையான மீலாது நபி விழாக்களை நாங்கள் செய்கின்றோமோ அத்தனையும் மார்க்கம் எங்களுக்கு அனுமதித்து தந்த விடயம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்னும் ஒரு விடயத்தினை கூறலாம் என்று நினைக்கின்றேன். அபூ லஹப். யார் இந்த அபூ லஹப்? இந்த அபூ லஹப் யார்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சாச்சா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தந்தையின் சகோதரர் தான் அபூ லஹப் என்று சொல்லப்படக்கூடியவன். அவனை சபித்து அல் குர்ஆனில் ஒரு சூறாவை உண்டு, தப்பத் யதா அபீ லஹபி வ தப். அறிந்த விடயம் நாம். அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட காஃபிர் அந்த அபூ லஹப். அந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அநீதி இழைத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்ப காலகட்டத்தில் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மிகவும் சித்திரவதையாகவும் பல்வேறுபட்ட துன்பங்களை தானும் செய்து பிறரை கொண்டும் செய்ய தூண்டியவன் தான் இந்த அபூ லஹப் என்று சொல்லப்படக்கூடிய கயவன். அந்த அளவுக்கு மிகவும் கொடூரமானவன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக இன்று வரைக்கும் அல்ல, கியாமத் நாள் வரைக்கும் ஓர் சுவர்க்கத்து இன்பத்தினை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். எப்படிப்பட்ட கொடியவன்! அல் குர்ஆனிலேயே சபிக்கப்பட்டு சூரா ஒன்று இறக்கப்பட்ட ஒரு கொடியவன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக கியாமத் நாள் வரைக்கும்
ஒரு சலுகை வழங்கப்பட்டு நிம்மதி அடையக்கூடிய ஒரு நிலையினை இறைவன் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். ஏனென்று தெரியுமா? நாம் சந்தோஷம் அடைய வேண்டும். எதற்கு நாம் சந்தோஷம் அடையவில்லை என்று சொன்னாலும் இந்த விடயத்தினை நினைத்து அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வதற்கு வார்த்தையே இருக்காது. அன்பார்ந்தவர்களே, முஃமின்களாக மீலாதினை கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு முஃமின்களும் இதனை நினைத்து நாம் சந்தோஷம் அடையலாம். தைரியமாக நாங்கள் சொல்லலாம், நான் கபருடைய வாழ்க்கையில் நிம்மதி அடைவேன். இந்த மீலாதினை நினைத்து நான் சந்தோஷம் அடைவதன் மூலமாக கபருடைய வாழ்க்கை எனக்கு ராஹத்தாக இருக்கும் என்று நாம் உறுதியாக சொல்ல முடியும். காரணம் என்னவென்று தெரியுமா? அபூ லஹப் தனது சகோதரரான அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுக்கு குழந்தை பிறக்கின்றது. இதே ரபியுனில் அவ்வல் மாதம் பிறை 12 இவ்வகிலத்தின் அருட்கொடையாக, ஜோதியாக, இறை ஜோதியாக, நரகத்தின் விளிம்பில் இருந்தவர்களை சுவர்க்கத்திற்கு அழைத்து சொல்லும் கிரீடமாக, வழிகாட்டியாக ஒரு குழந்தை பிறக்கின்றது மக்கமா நகரில். அவர்கள்தான் முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குழந்தை பிறந்த அந்த செய்தி, அந்த காலத்துல பெண் குழந்தை பிறந்தா கனகாட்டு, ஒரு கவலை. ஆண் குழந்தை பிறந்தால் சந்தோஷம். அந்த அடிப்படையில் என்ன செய்கின்றார்? அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்கின்ற செய்தியினை அபூ லஹபினுடைய அடிமை பெண் சுவைபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அடிமை பெண் ஓடோடி வந்து, என்ன காரணம்? ஆண் குழந்தை என்பதுதான், வேற எதுவும் கிடையாது. ஆண் குழந்தை என்பதின் காரணமாக அபூ லஹபினுடைய அடிமை பெண் ஓடோடி வருகின்றார். அபூ லஹபிடத்தில் வந்து, உங்களது சகோதரிக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது என்ற செய்தியினை சொன்னவுடன் அபூ லஹப் ஆனந்தம் அடைகின்றான், சந்தோஷம் அடைகின்றான். அங்கு பிறந்திருப்பது யார்? இவ்வகிலத்தின் அருள் ஜோதி முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்திருக்கின்றார்கள். சகோதரனுக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டது என்பதனை நினைத்து அந்த அபூ லஹப் ஆனந்தம் அடைந்து தனது ஆள்காட்டு விரலின் மூலமாக, உன்னை நான் விடுதலை செய்து விட்டேன். அபூ லஹப் என்ன செய்கின்றான்? அந்த சந்தோஷமான செய்தியினை கொண்டு வந்த அடிமை பெண்ணை பார்த்து, உன்னை நான் விடுதலை செய்து விட்டேன், இன்றிலிருந்து நீ சுதந்திரமானவள் என்று சொன்னதின் காரணமாக சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அபூ லஹபினுடைய விரலில் இருந்து மதுரமான பானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அவனுடைய கபரில் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்படுகின்றது. புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், சிந்தனை செய்து பாருங்கள். அபூ லஹபோட மோசமானாக்கள நம்ம? அந்த அபூ லஹபோட ரொம்ப கெட்ட பாவியா நாம்? நிச்சயமா கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உயிருக்கு மேலான முறையில் நேசிக்கக்கூடிய நாம், நாயகத்தை தூற்றி ஏசிய அந்த வஞ்சக நெஞ்சம் பிடித்த அபூ லஹபுக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த தினத்தினை நினைத்து, பிறந்ததை நினைத்து சந்தோஷம் அடைந்ததின் காரணமாக ஒவ்வொரு திங்கட்கிழமையும், வருஷத்தில் ஒரு நாள் இல்ல, மாசத்தில் ஒரு நாள் இல்ல கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கபரில் அந்த அபூ லஹபினுடைய விரலால் மதுரமான பானம் கொடுக்கப்படுகின்றது என்பது ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற சஹீஹான ஹதீஸ். அந்த அபூ லஹபுக்கே அந்த பாக்கியம் என்று சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே சதா நேரமும் எமது உள்ளத்தில் ஏந்தியவர்களாக ஸலவாத்தை கொண்டும், புகழ் மாலைகளை கொண்டும், மௌலிது ஷரீஃப்களை கொண்டும், அன்னதானங்களை கொண்டும் நாயகத்தை போற்றி புகழக்கூடிய எமக்கு சுப்ஹானல்லாஹ் நிச்சயமாக நாம் ஜெயம் பெற்றவர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த ஹதீஸின் அடிப்படையில். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, பெரியோர்களே, நாம் மிக பெரும் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் முஃமின் யார், முனாஃபிக் யார் என்பதனை வேறு விரித்து காட்டக்கூடிய மாதம் இந்த ரபியுல் அவ்வல் மாதம். அதனுடைய அடையாளம் மீலாது விழாக்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பெயரில் எடுக்கப்படக்கூடிய விழாக்கள் அத்துணையும் ஒரு முஃமினுடைய வெளிப்பாட்டின் அடையாளம், அன்பின் அடையாளம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்கள் அன்னவர்களை நாம் வைத்திருக்கக்கூடிய, அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பின் வெளிப்பாட்டின் தரஜா, அந்தஸ்து என்பதனை நினைவில் கொண்டவர்களாக அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய தினமும் எமது ஊரில் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் காலை பொழுதில் இடம்பெற்றது. இன்றைய தினம் பிற்பகலும்
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நினைத்து நினைவு கூர்ந்து இன்னும் பல நிகழ்வுகள் இடம்பெறுவதற்கு இருக்கின்றது. நாளைய தினமும் இருக்கின்றது, நாளை மறுநாளும் இருக்கின்றது. இவ்வாறு நீண்டு கொண்டே சொல்கின்றது. எமது ஊர் பரக்கத்து நிறைந்த ஊர். பலர்களினாலும் பலவிதமான நிகழ்வுகள் நாயகத்திற்காக வேண்டி செய்யப்படுகின்றது. அதில் நாம் அனைவர்களும் ஒற்றுமைப்பட்டிருக்கின்றோம். அந்த ரீதியில் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மீலாதினை நாம் கொண்டாடுகின்றோம். கொண்டாடுவது எமது நாட்டு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டதாக நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். போக்குவரத்து சட்ட திட்டங்களை நாங்கள் மதித்தவர்களாக நாங்கள் நடந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். போக்குவரத்து சட்ட திட்டங்களை நாங்கள் மீறி என்னதான் மீலாது விழாக்கள் கொண்டாடினாலும் அந்த பலன்கள் கிடையாது. ஏன்? பக்குவத்தினையும் கண்ணியத்தினையும் ஒழுக்கத்தினையும் விழுமியங்களையும் கற்றுத்தந்த மார்க்கம் அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நினைத்து நாம் சந்தோஷம் அடைகின்ற சந்தர்ப்பத்தில் பிறருக்கு இடையூறாகவோ அந்நிய மதத்தினர்கள் பார்த்து இவர்களா முஸ்லிம்கள் என்று கேலி கிண்டல் செய்கின்ற விதத்திலோ எமது நடத்தையில் இருந்து விடக்கூடாது. கண்ணியமான முறையில் பிறருக்கு ஒரு முன்மாதிரியாக பிறரும் பார்த்து எம்மை மெச்சக்கூடிய நிலையில் எமது செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாட்டு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவர்களாக, போக்குவரத்து சட்டத்திட்டங்களை மதித்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தில் இடம்பெறுகின்ற பிற்பகலாக இருக்கலாம், நாளைய தினமாக இருக்கலாம், அந்த நிகழ்வுகளை சரியான விதத்தில் நாங்கள் அமைத்துக் கொள்வோம். இறைவன் அல்லாஹ் ஜல்ல வ தஆலா அதற்குரிய தௌஃபீக்கினையும் அத்துணைவர்களுக்கும் தந்தல்வானாக. ரப்பே நாயனே யா அல்லாஹ், கண்ணியமான எங்களது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து மறைத்து விடுவாயாக. ரப்பே நாயனே யா அல்லாஹ், அர்ஹமுர் ரஹ்மான் இரட்சகனே யா அல்லாஹ், எம் உயிருக்கு உயிரிலான உயிரிலும் மேலான கோமானி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அளவு கடந்து அன்பு வைத்தவர்களாக உன்னிடத்தில் இருக்கிறோம் என்று நிற்கின்றோம். எங்களது பாவங்களை மன்னித்து விடுவாயாக. நாங்கள் பாவிகளாக இருந்து நாயகத்தை புகழ்கின்றோம். நாயனே யா அல்லாஹ், அந்த புகழ்ச்சியின் மூலம் எங்களது பாவங்கள் சுட்டரிக்கப்பட வேண்டும். நாயனே யா அல்லாஹ், எவ்வாறு இந்த உலகத்தில் நாங்கள் நாயகத்தின் மீது கொண்ட காதலின் மூலம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை ஓதுகின்றோமோ, அவர்கள் மீது விழாக்கள் எடுக்கின்றோமோ, அதே போன்று நாளை கியாமத் நாளில் சுவர்க்கத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அருகாமையில் இருக்கக்கூடிய தௌஃபீக்கினையும் பாக்கியத்தினையும் அத்துணைவர்களுக்கும் தந்தல்வாயாக. யாரெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மீலாதினை சிறப்பிப்பதற்காக வேண்டி அவர்களுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், உடல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ எவ்வகையான விடயங்களை எல்லாம் செலவு செய்கின்றார்களோ அத்தனை விதமான விடயங்களுக்கு முன்னது மிக பெரும் கருணையும் ரஹ்மத்தினை கொண்டும் அவைகளுடைய நன்மையினை பன்மடங்கான முறையில் அவர்களுக்கு கொடுத்தருள்வாயாக. எங்களது உடலில் இருந்து உயிர் பிரிகின்ற வரைக்கும் முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நினைத்து மனம் மகிழ்ந்து மீலாது ஷரீஃபினை கொண்டாடுவதற்கும் எங்களது பிச்சலங்கள் கியாமத் நாள் வரைக்கும் இதனை ஹயாத்தாக்குவதற்குரிய பாக்கியத்தினையும் நசீபினையும் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தல்வாயாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு ஹம்தஷ் ஷாகிரீன் வ நஷ்குருஹு ஷுக்ரல் ஹாமிதீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين. أما بعد، فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي نفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. حافظوا على الصلاة والزكاة والصوم والحج. عليكم بامتثال الفرائض والنوافل واجتناب المحارم والمكاره. إن أحسن الكلام كلام ربنا ذي الجلال والإكرام، وهو يقول: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد إلى آخر السورة. بارك الله لنا ولكم ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده حمد الشاكرين ونشكره شكر الحامدين. والصلاة والسلام على مبعوث رحمة للعالمين. أما بعد،
فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي نفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. حافظوا على الصلاة والزكاة والصوم والحج. عليكم بامتثال الفرائض والنوافل واجتناب المحارم والمكاره. إن أحسن الكلام كلام ربنا ذي الجلال والإكرام وهو يقول: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا عباد الله لا ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم، صاحب التاج والمعراج والبراك والعلم، دافع البلاء والوباء والقحط والمرض والألم. اسمه مكتوب مرفوع مشفوع منكوش في اللوح والكلم. سيد العرب واللجم. جسمه مقدس معطر مطهر منور في البيت والحرم. شمس الضحى بدر الدجى صدر الأولى نور الهدى كأف الورى مصباح الظلم. جميل الشيم شفيع الأمم صاحب الجود والكرم. والله عاصمه وجبريل خادمه والبراك مركبه والمعراج سفرهم وسدرة المنتهى مقامه وقاب قوسين مطلوبه والمطلوب مقصوده والمقصود موجوده. سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين أنيس الغريبين رحمة للعالمين راحة العاشقين مراد المشتاقين شمس العارفين سراج السالكين مصباح المقربين محب الفقراء والغرباء واليتامى والمساكين. سيد الثقلين نبي الحرمين إمام الكبلتين وسيلتنا في الدار صاحب قاب قوسين محبوب رب المشرقين والمغربين. جد الحسن والحسين رضي الله تعالى عنهما مولانا ومولى الثقلين أبي القاسم سيدنا محمد صلى الله عليه وسلم بن عبد الله رضي الله تعالى عنه. نور من نور الله. يا أيها المشتاقون بنور جماله صلوا عليه وآله وصحبه وسلموا تسليما. اللهم ارض عن الخلفاء الراشدين المهديين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه. وارض عن الخلفاء الراشدين المهديين أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه. وارض عن الخلفاء الراشدين المهديين أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه. وارض عن الخلفاء الراشدين المهديين أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه. وارض عن أشهد المبشرات ساداتنا سعد وسعيد وطلحة وزبير وعامر وعبد الرحمن رضي الله تعالى عنهم. وارض عن أم الرسول سيدنا حمزة وسيدنا عباس رضي الله تعالى عنهما. وارض عن بنت الرسول فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها. وارض عن سيد الشباب أهل الجنة سيدنا الحسن وسيدنا الحسين رضي الله تعالى عنهما. وارض عن سائر أصحاب رسول الله صلى الله عليه وسلم. وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم احفظ الإسلام والمسلمين. اللهم احفظ الإسلام والمسلمين. اللهم احفظ الإسلام والمسلمين في فلسطين وفي سائر بلاد المسلمين. اللهم اصلح أحوالنا وأحوال المسلمين في فلسطين وفي سائر بلاد المسلمين. اللهم انصر إخواننا المؤمنين المجاهدين في فلسطين وفي سائر بلاد المسلمين. اللهم دمر أعداءنا وأعداءك وأعداء الدين فانصرنا على القوم الكافرين فانصرنا على القوم الظالمين فانصرنا على القوم اليهوديين فانصرنا على القوم النصرانيين. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار.
اللهم لا تشوي خلقنا بالنار فلا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله جليل الجبار يذكركم ويزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.